அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க, 24ஆம் தேதி. ஸோ எனக்கு வீக் ஆஃப்ங்க. என்னோடய பையனை நான் காலையிலேயே மதர்சாக்கு அனுப்பிவிட்டு அவனுக்கு டிஃபன் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் மினி பீஸா செய்யலான்னு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி நீங்கள் ரவுண்டாக பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கெச்சப் போட்டுக்கலாங்க. இன்னொரு பக்கம் நான் ரைஸ் தான் அவனுக்கு செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நம்ம செய்ய கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பீஸாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கடாய் வச்சு இப்போ இது ஃப்ரைட் ரைஸுக்குமே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுப்பேங்க. முக்கியமாகவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இது ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைட் ரைஸில் கோஸு கேரட் மட்டும்தான் போட்டுட்டு கொடை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இது கொடை மிளகாய் இல்லை, ஸோ நான் இது மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, வெறும் காய்கறி போட்டுக்கிட்டு உப்பு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எடுத்து வச்சுடுவேங்க. ஏன்னா அது பீஸாஸ்க்கு மேலே நம்ம போடணும் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பீஸாவுக்கு டாப்பிங்ஸ் போடணும் இல்லையா, அதனால். இப்போ நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் போட்டு லாஸ்ட்டாக சாப்பாடும் கிண்டி வச்சிடலாம். என்னோடய பையன் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மதர்சாக்கு போயிட்டு 7 மணிக்கு வந்துடுவாங்க. காலையில் எழுப்பி விடவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருப்பான். காலையில் மதர்சா போயிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு 6 மணிக்கு மேலே டியூஷனுக்கு போயிடுவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸில் பார்த்திங்கன்னா நம்ம எக்கு கூட போடலாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து முட்டை அலோடு கிடையாது, நான்வெஜ் எதுவுமே அலோடு கிடையாது. முட்டை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கெச்சப் தடவின ப்ரெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜ்ஜீஸ் எடுத்து போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே நம்ம குட்டியாக ஆனியன், குட்டி குட்டியாக தக்காளி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம தவா வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிட்டு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மினி பீஸா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரெட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. ப்ரெட்டு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா சீஸ் நிறைய போடணும். அப்போ தான் அந்த காய்கறிலாம் கீழே நமக்கு விழாமல் இருக்குங்க. அப்புறம் இந்த ப்ரெட்டு ஓரமாலாம் நமக்கு வேஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா நம்ம தவாவில் ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் காஞ்ச மிளகாய் டாப்பிங்ஸ்க்காக போட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.